என் பேர் வான்மதி. நான் ஆத்தூர் சேலம் மாவட்டத்திலேருந்து வந்துட்டுருக்கேன். இது 5வது முறையாக மாத்திரை வாங்கி சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட நல்லா பசிக்குது, நல்லா சாப்பிட்றேன், எல்லாம் செஞ்சிட்ருக்கேன். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலி குறையுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன். எனக்குலாம் ஆளெல்லாம் கிடையாது. துணி துவைக்கிறது, தண்ணி தூக்குற வேலை மட்டும் இல்லை, எல்லாம் வீட்லேயே இருக்குது, செட் பண்ணிட்டேன். துவைக்கிறது, சாப்பாடு செய்கிறது, யானை வளர்க்குறது, எல்லாமே கடைக்கு போகிறது முதல்கொண்டு எல்லாம் நான் தான் செஞ்சிட்ருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்ன இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது அந்த கட்டி, அது நல்லாவே தெரியுது, பார்க்கலாம். அது அதான் உங்களுக்கு உடனே ரெகுலர் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். அவங்க சொல்கிறது நான் தான். இப்போ நம்ம இத்த பெரிய கட்டி உடனே இப்போ எப்படி கரையும்? உடனே கரையாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரையும். ஆனால் வலிக்காமல் இருந்துட்டா பரவாயில்ல, அந்த வலி மட்டும் அப்பப்போ இருக்குங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த மாத்திரை சாப்பிடுங்க சரியாகும்னு சொல்கிறாங்க, சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அதான் வலி அப்போல்லாம் நல்லா அந்த வலி தெரியவே இல்லை. அந்த மாத்திரை திங்க எனக்கு வலியே தெரியல. அப்போ அந்த கட்டி என்னங்கிறதுனா உடம்புல இருக்கிறது குறையுது போலன்னு எனக்கே தோணுது. தானிய வகைகள் சாப்பிட சொல்லியிருக்காங்க, முட்டை சாப்பிட சொல்லியிருக்காங்க, மீன் சாப்பிட சொல்லியிருக்காங்க. நான் எல்லாம் சாப்பிட்றேன், சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பசிக்குது, ஆனால் நல்லா சாப்பிட்றேன். என்ன கொஞ்சம் காரம்லாம் சேர்த்துக்கூடாது. காரம் சேர்த்துட்டா உடனே எஃபெக்ட் காட்டிடுது. காரமாக அறுதியாக சாப்பிடக்கூடாது, அதுதான் மெயின். அதுதான் அந்த கட்டி தான் இவ்வளோ பெரிய கட்டியாக இருந்து இப்போ இவ்வளோ பெருசு இருக்குது. அது நல்லாவே தெரியுது. 3 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போ 2 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ மறுபடியும் 3 வேளை சாப்பிட சொல்லியிருக்காங்க. அது தனியாலாம் எதுவுமே இல்லை, தானியங்கள் சாப்பிட சொல்லியிருக்காங்க. இப்போ அது லிக்விடாக வச்சு சாப்பிட சொல்லியிருக்காங்க. கருப்பு கவுனி அரிசி, குதிரைவாழை அரிசி இதெல்லாம் பவுடர் பண்ணி கஞ்சியாக வச்சு குடிக்க சொல்கிறாங்க.